இன்னைக்கு லெமன் ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு தக்காளி, இதை குக்கரில் விசில் வச்சு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். அம்மா, இதை பானையில் தானே ஊற்றணும்? ஆமாண்டா. ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். ஹாஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கல் உப்பு, அது தேவைக்கு ஏற்ப போட்டுக்கணும். அப்புறம் 1 கப் தண்ணி ஊற்றணும். ஒரு பச்சை மிளகா, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், இது 3த்தையும் நான் இடித்து வச்சுருக்கிறேன். இதையும் அதோட சேர்த்துக்கிட்டு நல்லா கலக்கிக்கணும். நல்லா கலக்கணும். ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கணும். இப்போ ரசத்துக்கு தாளிச்சுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, வரமிளகாய் 1, அரை ஸ்பூன் ஜீரகம், இதையும் போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை. ரசம் லைட்டாக நுர கட்டி வருது. இந்த டைம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அந்த தாளிச்சதை அதில் கொட்டிடலாம். இப்போது ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விடுறேன். புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நாம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியை தூவி விடணும். சுவையான லெமன் ரசம் ரெடி. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.